அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இந்த ஜும்ஆவினுடைய உரையின் வாயிலாக நாம் உங்களுக்கு இந்த வாரம் சொல்லக்கூடிய அந்த உரையின் சாராம்சம் தொகுப்பு என்ன என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை குழப்பமின்றி மிக தெளிவாக செய்ய வேண்டும். இதைத்தான் மார்க்கம் நமக்கு உபதேசிக்கிறது. அதை நாம் இந்த ஜுமாவின் வாயிலாக மிக விரிவாகவே பேசி தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த காரியமாக இருந்தாலும் அதை திருந்தச் செய்ய வேண்டும். செய்வதை திருந்தச் செய் என்று தமிழில் சொல்லுவதைப் போல ஒரு காரியத்தை தெளிவாக திறம்பட குழப்பமின்றி தெளிவாக செய்ய வேண்டும். அது எப்படி எங்கெங்கெல்லாம் அவசியம் என்பது குறித்து நாம் ஒரு சில செய்திகளை தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கை என்பது 4 அம்சமாக அறிஞர்களால் பிரிக்கப்படுகிறது. முதலில் குடும்பம். ஒரு மனிதன் 24 மணி நேரத்தில் குடும்பத்திற்காக நேரத்தை செலவிடுகிறான். இரண்டாவது, அந்த குடும்பத்தினர்களுடைய பொருளாதாரத்திற்காக வேண்டி, செலவினத்திற்காக வேண்டி வியாபாரம் அல்லது தொழில் அல்லது சம்பாத்தியம் ஏதாவது ஒரு வகையில் பொருளீட்டுதலுக்காக வேண்டி நேரம் செலவிடுகிறான். மூன்றாவது, நாம் பார்க்கிறோம், மக்களுடைய பழக்க வழக்கத்திற்காக வேண்டி ஒரு மனிதன் நேரத்தை செலவிடுகிறான். எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக முதலாக நாம் பார்க்கிற பொழுது இறை வணக்கத்திற்காக வேண்டி நேரத்தை செலவிடுகிறான். இப்படியாக அன்றாட வாழ்க்கையையும் சரி, யதார்த்த ஒட்டுமொத்த வாழ்வையும் சரி, மனிதர்கள் 4 விதமாக பிரித்து கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் இந்த 4க்குள்ளால் அடங்கிவிடும். ஒன்று, குடும்பம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கும். மனைவி, மக்கள், மாமியார், மாமனார், உடன் பிறந்தவர்கள், தாய், தந்தை என்று அவர்கள் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயமாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும். இரண்டாவது, பொருளாதாரம். ஒன்று, நாம் பிறரிடத்தில் வேலை செய்து கொண்டிருப்போம் அல்லது சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்போம், ஏதாவது ஒரு வகையில் பொருளீட்டுவோம், அதற்காக நேரம் கொடுப்போம். மூன்றாவது, மக்களுடனான பழக்க வழக்கம். அது குடும்பத்திலும் சேராது, வியாபாரத்திலும் சேராது, அது மக்களுடனான பழக்க வழக்கமாக இருக்கும். நண்பர்களோடு பேசுவதாக இருக்கலாம் அல்லது வெளியில் பயணம் செய்வதாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக பார்க்கிறோம், இபாதத்திற்காக ஒரு மனிதன் நேரம் கொடுக்கிறான். இபாதத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை ஒதுக்குகிறான். அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், உம்ரா செய்வதாக இருக்கலாம், ஹஜ் செய்வதாக இருக்கலாம், இன்ன பிற இபாதத்துகளாக இருக்கலாம். இப்படி வாழ்க்கையை, ஒட்டுமொத்த வாழ்வையும் நாம் 4ஆக பிரித்து பார்க்கிறோம். நாம் சொல்ல வரக்கூடிய செய்தி, இந்த 4லேயுமே ஒரு மனிதன் சரியான தெளிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாம் இங்கே வலியுறுத்துகிறோம். தெளிவாக நடந்து கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்க்கைனா அதில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும், குழப்பம் இருக்கக்கூடாது. எப்பொழுது ஒரு இடத்தில் தெளிவு இல்லாமல் இருக்கிறதோ அங்கே பிரச்சனையும் சிக்கலும் வந்துவிடும். எனவேதான் நாம் சொல்லுகிறோம், செய்வதை திருந்தச் செய்யுங்கள், தெளிய செய்யுங்கள், சரியாக செய்யுங்கள். குடும்பமாக இருந்தாலும் அங்கே தெளிவாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் நம்முடைய மனைவி, அவர்களுடைய இடம் என்ன, அந்தஸ்து என்ன, அவர்கள் வீட்டுக்குள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தெளிவான ஒரு வரைமுறையை நாம் ஏற்படுத்திவிட வேண்டும். கல்யாணமாகி வீட்டிற்குள் வரும் பொழுது அவர்கள் இந்த வீட்டில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் மிக தெளிவாக அவர்களுக்கு வரையறுத்து சொல்லிவிட வேண்டும். நம்முடைய தாய், அவர்களுக்கு வீட்டில் எல்லா உரிமையும் இருக்கிறது. இருந்தாலும் வரக்கூடிய பெண்ணிடத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த வீட்டில் என்ன சூழ்நிலை வந்தாலும் கூட இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். குழந்தை இருக்கிறதா, அந்த குழந்தை என்ன படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், தெளிவான ஒரு பார்வை, சிந்தனை இருக்க வேண்டும். இது மாதிரியான விஷயங்களில் ஒரு ஆண் கோட்டை விட்டான் என்று சொன்னால் அந்த குடும்பம் பிரச்சனையை சந்திக்கும். உதாரணத்திற்கு ஒரு சில விஷயங்களை சொல்லுகிறோம். குடும்பத்தில் ஒரு பெண் திருமணமாகி வருகிற பொழுது ஒரு ஆண் என்ன செய்யணும்னா, அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலையை அந்த பெண்ணுக்கு விளக்கமாக சொல்லிவிட வேண்டும். எங்களுடைய வீட்டின் பழக்க வழக்கம் இப்படித்தான் இருக்கும், நீங்கள் இந்த வீட்டில் இப்படித்தான் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலேயும் வீட்டில் சப்தம் உயர்த்தப்படக்கூடாது. பெரியவர்களுக்கு முன்னால் சப்தமிட்டு பேசக்கூடாது. கணவனை ஒருமையில் பேசக்கூடாது. சண்டைகளோ சச்சரவுகளோ எவ்வளவுதான் நமக்குள் மனஸ்தாபம் வந்தாலும்
தனிப்பட்ட முறையில் அது பேசி தீர்க்கப்பட வேண்டுமே தவிர நமக்கு மத்தியில் உண்டான இரகசியமான செய்திகள் வெளியே பகிரப்படக்கூடாது என்கிற ஒரு சில விஷயங்கள் அந்த பெண்ணுக்கு வந்த ஆரம்பத்திலேயே தெளிவுபடுத்தப்பட்டு விட்டால் குடும்பம் அமைதியாக இருக்கும். நம்ம மனைவிதான புதுசாக கல்யாணமாகி வந்திருக்கிறாங்க, ஆசையில் மோகத்தில் அவர்களுடைய போங்கில் விட்டுவிட்டு நாளை சிக்கல் என்று வருகிற பொழுது அவள் அப்படி செய்கிறாள் இப்படி செய்கிறாள் என்று நாம் குற்றம் சாட்டுகிற பொழுது அதை நம்மால் சரி செய்ய முடியாது. குடும்பத்தில் தெளிவு இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் தெளிவு இருக்க வேண்டும். எப்படி படிக்கிறான், அவனுடைய குழந்தையினுடைய படிப்பு எப்படி போய்கொண்டிருக்கிறது, அந்த கல்வியை வைத்து அவனுடைய படிப்பினுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை வைத்து அவனை நான் எதை படிக்க வைக்க முடியும், மேற்படிப்பு எப்படி படிக்க வேண்டும், அல்லது படிப்பு வராதா விட்டுவிடலாம், அவனை தொழில் ரீதியாக நாம் எப்படி பக்குவப்படுத்துவது என்று குழந்தையினுடைய வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு ஆணுக்கு தெளிவு வேண்டும். இது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தெளிவை பற்றியது. அடுத்து நாம் பார்க்கிறோம், குடும்பத்தினர்களுக்காக வேண்டி நாம் பொருளீட்டுகிறோம். பொருளாதாரம் என்கிற இடத்தில் பார்க்கிற பொழுது அங்கேயும் மக்களுக்கு மிக முக்கியமாக தெளிவு வேண்டும். இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய பேர் கடன் பிரச்சனையின் காரணமாகவோ அல்லது ஏதாவது பொருளாதார சிக்கலில் மாட்டியிருப்பதனாலேயோ நாம் பார்க்கிறோம் அதிகமான சிரமத்தில் இருக்கிறார். வியாபாரம் ஆரம்பித்தேன், சரியா இல்லை, கடனாகி போச்சு, வியாபாரத்தை விட்டுட்டு மீண்டும் நான் சம்பளத்துக்கு போய்விட்டேன்னு சொல்லக்கூடிய நிறைய மக்களை நாம் பார்க்கிறோம். நாம் சொல்ல வரக்கூடிய செய்தி, பொருளீட்டுதலில் தெளிவு இருக்க வேண்டும். என்ன வியாபாரம் செய்ய போகிறோம், ஊரில் எல்லாருமே செய்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி ஒரு வியாபாரத்தை எடுத்து விடக்கூடாது. நாம் இருக்கக்கூடிய பொருளுக்கு சந்தையில் அதற்கான தேவை இருக்க வேண்டும். ஒருவர் ஒரு வியாபாரம் செய்கிறார், 2 பேர் செய்கிறார், 5 பேர் செய்கிற பொழுது 6வதாக ஒருவன் அந்த தொழிலை ஆரம்பிக்கிறான்னு சொன்னால் நஷ்டத்தில் போய் முடியும். முதலீடு எந்த அளவிற்கு இருக்க வேண்டும், கையில் இருக்கக்கூடிய முதலீட்டை வைத்து வியாபாரம் செய்ய பழகி கொள்ள வேண்டும். முதலீட்டில் கடன், வியாபாரத்தில் கடன், அந்த கடைக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாடகையில் கடன், இப்படி எல்லா இடத்திலேயும் கடன் சூழ்ந்திருக்கிற பொழுது ஒரு கட்டத்தில் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறான், நஷ்டப்படுகிறான், மீண்டும் சம்பளத்திற்கே செல்லுகிறான் அல்லது சிரமப்படுகிறான். நாம் சொல்லுகிறோம், செய்யக்கூடிய வியாபாரம் தெளிவான வியாபாரமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஹலாலும் ஹராமும் அங்கே தெளிவாக பார்க்கப்பட வேண்டும். யதார்த்த வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது, ஷரியத்தினுடைய வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை செய்தவனும் கெட்டான், தமிழில் சொல்லக்கூடிய பழமொழி. எல்லாம் செய்யறதுக்காக வேண்டி நாமும் செய்துவிட்டு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா முதலில் கடன் வாங்கி ஒரு வாகனத்தை வாங்குகிறோம், தொழில் செய்கிறோம், தொழிலில் அந்த வாகனத்திற்கான கடனை கட்ட முடியவில்லை, அப்படியே விட்டு வருகிறோம், பார்த்தா 2 லட்சம் 4 லட்சம் நஷ்டம், மீண்டும் அவர் பழைய தொழிலை நோக்கி செல்லுகிறார். என்ன சொல்ல வருகிறோம்னா, பொருளாதாரமாக இருந்தாலும் பொருளீட்டுதலாக இருந்தாலும் அங்கே ஒரு தெளிவு இருக்க வேண்டும். என்ன வேலை செய்கிறோம், எங்கே செய்கிறோம், அதற்கான பின்புலம் எப்படி இருக்கும் என்பதை கவனித்து ஒரு மனிதன் செயல்பட வேண்டும். 3வது நாம் பார்க்கிறோம், மக்களுடனான பழக்க வழக்கம் என்பது முஆமலத்துன் நாஸ் என்று அரபியில் சொல்லுவார். மக்களுடைய பழக்க வழக்கத்தில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சும் நம்முடைய செயல்பாடும் நம்முடைய சொல்லும் சிந்தனையும் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சமுதாயத்தில் ஒரு மனிதனுடைய அந்தஸ்து என்பது அடிப்படையிலேயே கெட்டுவிடும். யாரை பார்த்தாலும் எதை வேண்டுமானாலும் பேசிவிடுவது அல்லது கேட்கிற விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு மத்தியில் பகிர்ந்து விடுவது. உண்மை தன்மை குறைவாக ஒரு மனிதன் பேச ஆரம்பிக்கிற பொழுது அவன் மீதான நம்பிக்கை சமூகத்தில் இல்லாமல் போய்விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? அவன் எதை கேட்டாலும் மக்களுக்கு மத்தியில் பேசிவிடுவான். அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று ஒரு மனிதன் பேசுகிறான்னு சொன்னால் அவனுடைய செய்தியில் உண்மை இல்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். மக்களுக்கு மத்தியில் உண்டான பழக்க வழக்கத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் பார்க்கிறோம், இபாதத்தினுடைய விஷயத்தில் தெளிவு வேண்டும். பார்க்கிறோம், ரஜபுடைய மாதம் துவங்கியது, ரஜபுடைய மாதத்தின் கடைசி ஜும்மாவில் இருக்கிறோம். அடுத்து ஷாபான், ஒரு 4 ஜும்மா கடந்தால் ரமதான் வந்துவிடும். ரமதான் வந்தால் என்ன சிக்கல் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், மக்கள் கண்மூடித்தனமாக இபாதத்தின் பக்கம் மிக வேகமாக வருவார்கள். உணவு பண்டத்தின் மீது மொய்க்கக்கூடிய ஈக்களை போல் பள்ளிவாசலை மொய்த்திருப்பார்கள். சில காலத்தில் அவர்கள் வந்த வேகத்தில் வெளியே சென்று விடுவார்கள். அந்த இபாதத்திலே ஒரு இஸ்திகாமத் இல்லை, நிரந்தரத்தன்மை இல்லை. நாம் சொல்லுகிறோம், இபாதத்தாக இருந்தாலும் தெளிவாக இருக்க வேண்டும்.
தொழுகையில் தெளிவிருக்க வேண்டும், நோன்பில் தெளிவிருக்க வேண்டும், அதனுடைய தாற்பயத்தை விளங்க வேண்டும். சரியாக மார்க்கம் எப்படி செய்ய சொல்லுகிறதோ அப்படி செய்யவே. வேகமாக பள்ளிவாசலுக்குள்ளால் வருவது ரமதானுடைய காலகட்டங்களில் நாம் பார்க்கிறோம். பள்ளிவாசல்கள் நிரம்பி வெளியும் சாதாரண தொழுகைகளிலும் கூட. ஆனால் நாட்கள் செல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளிவாசலை விட்டு மக்கள் தூரமாவதை பார்க்கிறோம். என்ன காரணம்னா, என்ன நோக்கம் என்பதை தெளிவாக தெரியாமல் மக்கள் இபாதத்தில் ஈடுபடுவதுதான் காரணம். குடும்பம், பொருளாதாரம், மக்களுடனான பழக்க வழக்கம், இபாதத், இவை மட்டுமல்ல, இன்னும் ஒரு சில இடங்களில் நமக்கு தெளிவு வேண்டும். எந்தெந்த இடங்கள்னு பார்க்கும் பொழுது நம்முடைய நிய்யத்து தெளிவாக இருக்க வேண்டும். மார்க்கம் சொல்லுகிறது நோக்கம் தெளிவாக இருக்க வேண்டும். எந்த கூட்டமாக இருந்தாலும் கொடுப்பிடித்து கொண்டு ஒரு மனிதன் நிற்கிறான்னு சொன்னால் அவன் சரியான சிந்தனை இல்லாதவன் என்று நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய நோக்கம் என்ன நோக்கத்திற்காக நாம் குடும்பம் நடத்துகிறோம், என்ன நோக்கத்திற்காக இபாதத் செய்கிறோம், என்ன நோக்கத்திற்காக வியாபாரம் செய்கிறோம், எந்த நோக்கத்திற்காக பழகுகிறோம் பேசுகிறோம் என்கிற தெளிவான சிந்தனையோடு ஒரு மனிதன் இயங்குவேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு இடத்தில் சிக்கல் பிரச்சனை என்று சொன்னால் அதை தெளிவாக அணுக வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று ஆரம்பிக்கக்கூடிய காரியம் நிச்சயம் சிக்கலில் தான் சென்று முடியும். நாம் என்ன சொல்ல வருகிறோம்னா, இதன் மூலம் என்ன நடக்கும், என்ன பின்விளைவு வரும் என்பதை யோசித்து ஒரு மனிதன் செயலாற்ற வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். பொருளாதாரத்தில் தெளிவாக இருந்தார்கள். தன்னுடைய வயிற்றுக்குள்ளால் எந்த ஒரு பொருள் செல்ல வேண்டும் என்பதில் கூட சஹாபாக்கள் தெளிவாக இருந்தார். இதைத்தான் நான் சாப்பிடுவேன், உயிரே போனாலும் கூட இந்த மாதிரியான உணவு என்னுடைய வயிற்றுக்குள்ளால் போகக்கூடாது என்பதிலே சஹாபாக்கள் மிக தெளிவாக இருந்தார். உதாரணத்திற்கு பார்க்கிறோம், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடுமையான பசி, சாப்பிடுவதற்கு வழி இல்லை. அவர் ஒரு பெரும் செல்வந்தர், மாற்றமில்லை. ஒரு சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் பசியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய அடிமை ஒரு டம்ளர் பாலை கொண்டு வந்து கொடுக்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஏதோ ஒரு ஞாபகத்தில் சட்டென்று அதை வாங்கி குடித்து விடுகிறார்கள். குடித்ததற்கு பிறகு அவர்களுக்கு யோசனை வருகிறது, இந்த பாலை நாம் குடித்து விட்டோம், இது ஹலாலா ஹராமா, இதனுடைய வருமானம் எப்படிப்பட்டது, அடிமையிட்டிருந்து வாங்கி குடிச்சிட்டோமே, இதில் ஏதாவது தப்பு இருக்குமோ என்கிற சிந்தனையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த அடிமையை அழைக்கிறார்கள். இந்த பாலை கொடுத்தாயே, எங்கிருந்து வந்தது, எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது கேட்கிற பொழுது அந்த அடிமை சொல்லுகிறார், நான் முஸ்லீம் ஆகுவதற்கு முன்னால் குறி சொல்லி கொண்டிருந்தேன், முஸ்லீமாவதற்கு முன்னால் குறி சொல்லி கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒருவருக்கு நான் குறி சொல்லுகிற பொழுது அது யதார்த்தமாய் நடந்துவிட்டது. நான் ஜாஹிலியத்தில் இருக்கிற பொழுது, முஸ்லீம் ஆகாமல் இருக்கிற பொழுது, காஃபிராக இருக்கிற பொழுது செய்த அந்த வேலைக்கு இப்பொழுது அவரை நான் சந்திக்கிற பொழுது அவர் எனக்கு கூலி கொடுக்கிறார். நான் இப்போ செய்த வேலை இல்லை, நான் இஸ்லாமாவதற்கு முன்னால் செய்த வேலை, ஒரு தவறான வேலை. அதற்காக இப்பொழுது எனக்கு அவர் இதை கொடுத்தார், அதைத்தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னார். நேரடியாக பார்க்கிற பொழுது அது ஒரு அன்பளிப்பு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவுக்கு கொடுக்கப்பட்ட அன்பளிப்பு தான் அந்த பால். அதை குடிக்கலாமா வேண்டாமா என்பதில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எதில் தெளிவாக இருக்கிறார்கள்னா, சந்தேகமான உணவு என்னுடைய வயிற்றில் செல்லக்கூடாது. இது ஹலால்னு தெரிஞ்சா பிரச்சனை இல்லை, ஹராம்னு தெரிந்தால் விட்டுவிடலாம். ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கிறது. அவர் குறி சொல்லியதன் காரணமாக கிடைத்த அந்த பொருளாதாரம் ஹலாலா ஹராமா தெரியல. ஒரே முடிவு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, என்னுடைய வயிற்றுக்குள்ளால் சந்தேகத்திற்கிடமான உணவு இருக்கக்கூடாது, கையை வாய்க்குள்ளால் நுழைத்து அவர்கள் அதிகமான தண்ணீரை குடித்து வாந்தி எடுக்கிறார்கள். பசியின் காரணமாய் நான் மடிந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய வயிற்றுக்குள்ளால் ஒரு சந்தேகத்திற்கிடமான உணவு சென்றுவிடக்கூடாது என்பதிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். நாம் நம்முடைய வியாபாரங்களில் எந்த அளவிற்கு தெளிவாக இருக்கிறோம்? நம்முடைய வியாபாரங்கள், எத்தனை நபர்களுடைய வியாபாரங்கள் சந்தேகத்திற்கிடமானவைகளாக இருக்கிறது? ஒரு பொருளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஹராமாக்கி விட்டான் என்று சொன்னால் அதை நாம் பயன்படுத்துவதும் ஹராம், பிறர் பயன்படுத்துவதற்கு அனுமதிப்பதும் ஹராம். உதாரணமா, ரத்தம் ஹராமாக்கப்பட்டது. இன்னமா ஹர்ரம் அலைக்குமுல் மைத்தது வத்தமு வலஹ்முல் ஹின்ஸீர்.
அல்லாஹ் செத்த பிராணியை ஹராமாக்கி இருக்கிறான், இரத்தத்தை ஹராமாக்கி இருக்கிறான், பன்றியினுடைய இறைச்சியை ஹராமாக்கி இருக்கிறான் என்று குர்ஆனில் நேரடியாக ஆயத் சொல்லுகிறது. கவனிக்க வேண்டிய விஷயம், நாம் இரத்தத்தை சாப்பிட மாட்டோம், ஆனால் நம்முடைய கடைகளில் இரத்தத்தை விற்போம். புகைப்பிடிப்பது தடுக்கப்பட்டது, மது அருந்துவது தடுக்கப்பட்டது, வட்டி வாங்குவது தடுக்கப்பட்டது. நான் செய்ய மாட்டேன், ஆனால் என்னுடைய கடைகளில் அந்த வேலை நடக்கும். இது எப்படி சாத்தியம்? இதைத்தான் நாம் சொல்லுகிறோம், பொருளீட்டுதலில் தெளிவு வேண்டும். நான் வட்டிக்கு வாங்கவில்லை, வட்டிக்கு கொடுக்கவில்லை, ஆனால் ஏஜென்சி மட்டும் செய்கிறேன். என்னுடைய வியாபாரம் என்ன தெரியுமா? ஒருவர் கடனாளியாக இருப்பார், தேவையுள்ளவராக இருப்பார், இன்னொருவர் வட்டிக்கு கொடுப்பவராக இருப்பார். இவர் என்ன செய்வார்னா, இவர் வாங்க மாட்டார், இவர் கொடுக்க மாட்டார், இவர் அந்த தேவையுள்ளவரை கொண்டு போய் அந்த யார் வட்டிக்கு கொடுக்காரோ அவரிடத்தில் ஜாயின் பண்ணி விடுவார். இவருடைய வேலை என்ன? கடன் வாங்குபவரை கடன் கொடுப்பவரோடு சேர்த்து வைப்பார். இந்த வியாபாரம் ஹலாலா ஹராமா? நிச்சயமாக ஹராம். என்ன காரணம்? ஆக்கிலுர் ரிபா வ மூக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதேஹி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதை நாம் எப்படி நியாயப்படுத்துகிறோம்னு சொன்னா, நான் கொடுக்கல, நான் வாங்கல, நான் 2 பேத்துக்கும் கை காட்டி விடுறேன், அவ்வளவுதான், அதன் மூலம் எனக்கு ஒரு பொருளாதாரம் வருகிறது என்று நாம் அதை நியாயப்படுத்துகிறோம். ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது, ஹராம் என்று வந்துவிட்டால் எல்லா விதத்திலேயும் அது உங்களுக்கு ஹராமாகத்தான் இருக்கும். இந்த தெளிவு நமக்கு வேண்டும், இந்த தெளிவு வேண்டும். எது ஹலால் எது ஹராம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். பொருளாதாரத்தினுடைய விஷயத்தில் தெளிவு வேண்டும். நாம் படிப்பினை பெறுவதற்காக வேண்டி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய வரலாறுகளை பேசுகிற பொழுது பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சிறிய வரலாறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பாடமாக சொல்லுவார். ஒருவர் ஒரு நிலத்தை விற்கிறார், இன்னொருவர் பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் அந்த நிலத்தை வாங்குகிறார். வாங்கியவர் அதில் வீடு கட்டுவதற்காகவோ ஏதோ ஒரு தேவைக்காக அந்த நிலத்தை உழுகிற பொழுது அதற்குள்ளால் ஒரு பானையில் தங்கம் கிடைக்கும். வாங்கியவர் என்ன சொல்லுவார்னா, இந்த நிலத்தை தான் நான் வாங்கினேன், அதில் இருக்கக்கூடிய இந்த சொத்தை நான் வாங்கவில்லை, இந்த தங்கத்தை வாங்கவில்லை, இது எனக்கு வேண்டாம்னு சொல்லி விற்றவரிடத்தில் கொடுப்பார். அவர் என்ன சொல்லுவார்? நான் இந்த இடத்தை விற்றுவிட்டேன், இதன் மூலம் கிடைக்கக்கூடிய எந்த ஒன்றுக்கும் நான் பொறுப்பில்லை, இந்த இடத்திற்கு நீங்கள் தான் பொறுப்பு, அந்த சட்டி நிறைய இருக்கக்கூடிய தங்கம் உங்களுக்கு சொந்தம்னு சொல்லுவார். இறுதியில் நீதிபதிக்கு அந்த வழக்கு செல்லும். அவர் சொல்லுவார், இருவருடைய குழந்தைகளையும் நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள், அந்த திருமணத்தின் சீதனமாக இந்த தங்கத்தை அந்த குழந்தைகளுக்கு கொடுங்கள் என்று சொல்லி முடித்து வைப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பனு இஸ்ரவேலர்களுடைய காலகட்டத்தில் இருந்தும் உண்டான ஒரு வரலாறு. இந்த வரலாறு சொல்லக்கூடிய செய்தி என்பது பொருளாதாரத்தில் காலம் காலமாக ஈமானிய சமூகம் எந்த அளவிற்கு பேணுதலோடு இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸையும் வரலாறையும் நாம் தொடர்ந்து பார்க்கிற பொழுது ஒரு செய்தி கிடைக்கும். நிறைய பயான்களில் நாம் கேள்விப்பட்டிருப்போம், இந்த இடத்தில் இதை பொருத்தி பார்த்தால் தெளிவாக இருக்கும். நிறைய இடங்களில் ரசூலுல்லாஹ் பேசுகிற பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, இது வஹி, இது இறைவனுடைய உத்தரவு, இதை நீங்கள் செய்தாக வேண்டும். ஒரு சில இடங்களில் இது என்னுடைய முடிவு என்று சொல்லுவார். நாம் சொல்ல வருகிற செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் வெளிப்படை தன்மையோடு நடந்து கொண்டார்கள். உதாரணத்தை பார்க்கிறீர்களா? பத்ருனுடைய போர்க்களம். 313 பேரோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருனுடைய அந்த களத்திற்கு வருகிறார்கள். ஒரு இடத்தை தேர்வு செய்கிறார்கள், அங்கே கூடாரம் அடிக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்கிறார்கள். ஒரு சஹாபி வருகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வருகிறார், ஹுபாப் இப்னு முன்சிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பெயர். அந்த சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த இடத்தில் கூடாரம் அடித்து தங்க வேண்டும் என்பது உங்கள் முடிவா அல்லாஹ்வுடைய வஹியா? இது வஹியாக இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதே உங்களுடைய முடிவாக இருந்தால் அதில் எனக்கு ஒரு கருத்து இருக்கிறது யா ரசூலல்லாஹ்னு சொல்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது வஹி அல்ல, இறைவனின் கட்டளை அல்ல, இங்கேதான் தங்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவல்ல, மாறாக என்னுடைய முடிவுதான், சொல்லுங்கள்னு சொல்றாங்க. அதோ அங்கே ஒரு கிணறு இருக்கிறது, நீர்நிலைகள் இருக்கிறது, நாம் அது சற்று மேடான பகுதியாகவும் இருக்கிறது. நாம் அங்கே கூடாரம் அடித்து தங்கினால் அது நம்முடைய போருக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும், கொஞ்சம் யோசனை செய்யுங்களேன்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எங்கே தங்க வேண்டும் என்று முடிவு செய்தார்களோ அந்த முடிவை மாற்றிக்கொண்டார்கள். அந்த சஹாபி எங்கே சொன்னார்களோ அங்கே போய் கூடாரம் அடித்து தங்கினார். இது ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, வாழ்வின் பல இடங்களில் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ்வின் உத்தரவா உங்களுடைய முடிவா என்பதை கேட்டு கருத்து சொல்லி இருக்கிறார். ஒரு சின்ன குடும்ப பிரச்சனை, ஒரு கணவன் மனைவி 2 பேரும் பிரிகிறேன் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கு வருகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவ்வளவோ சேர்ந்து வாழுங்கள், பரவாயில்லை, பார்த்து கொள்ளலாம் என்று எவ்வளவோ சொன்ன பொழுது அந்த பெண்மணி கேட்டார் ஒரு கட்டத்தில், இது உங்களின் முடிவாக இருந்தால் எனக்கு இஷ்டமில்லை, அல்லாஹ் எங்களை சேர்ந்து வாழ சொல்லுகிறான் என்று கட்டளையிட்டால் நாங்கள் சேர்ந்து வாழுகிறோம் என்று சொன்ன பொழுது என்னுடைய முடிவுதான், நீங்கள் பிரிந்து செல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்த வரலாறுகளும் ஹதீசுகளில் பதிவு செய்யப்பட்டு தான் இருக்கிறது. நாம் சொல்ல வருகிற செய்தி, உங்களுடைய சொல் செயல் அனைத்திலும் தெளிவான ஒரு நடைமுறை இருக்க வேண்டும். மார்க்கம் அதைத்தான் விரும்புகிறது. அப்படி இருந்தால் பூமியில் எந்த விதமான குழப்பங்களுக்கும் இடமில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் எடுக்கிற எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் வெளிப்படைத்தன்மையும் தெளிவும் இருந்தால் அங்கே குழப்பம் இருக்காது. இதே ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கையை பாருங்கள். ஹுதைபியாவில் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அவர்கள் அனுப்பப்பட்டு நீண்ட காலத்திற்கு பின்னால் அவர்கள் மீண்டும் மக்காவை காணுவதற்காக வேண்டி சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப ஆசையாக வந்திருக்கிறார்கள். ஹுதைபியா என்கிற இடத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய முடிவு என்ன? மக்கத்து காஃபிர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த வருஷம் நீங்கள் மக்காவை பார்க்க முடியாது, போயிட்டு அடுத்த வருஷம் வாங்கன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். சரி, நாங்கள் போகிறோம், மீண்டும் அடுத்த வருஷம் வருகிறோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சஹாபாக்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தாய்நாட்டிலிருந்து விரட்டப்பட்டு மீண்டும் நாம் தாய்நாட்டை பார்க்கிறோம், சொந்த ஊரை பார்க்க போகிறோம் என்கிற ஆவலில் சஹாபாக்கள் நிலை கொள்ளாமல் இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சற்று வேகப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நாம் சத்தியத்தின் மீது தானே இருக்கிறோம், இஸ்லாம் உண்மைதானே, நீங்கள் நபி தானே, நாம் ஏன் பின்வாங்க வேண்டும், போர் செய்யலாம் என்று சொல்லுகிறார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. கவனிக்க வேண்டிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த முடிவில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்தார்கள். என்ன சொன்னாங்க? நான் அல்லாஹ்வுடைய நபி, இது ரசூலுனுடைய உத்தரவு, நீங்கள் கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் என்று முதலில் மொட்டையடித்து இஹ்ராமை களைந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த உறுதியும் அந்த தெளிவும் எடுத்த முடிவின் மீதான அவர்களுடைய ஸ்திரத்தன்மையும் தான் பிற்பாடு இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, உங்களுக்கு நாம் தெளிவான ஒரு வெற்றியை கொடுத்து விட்டோம் என்று அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட வைத்தது. ரசூலுல்லாஹ் பின்வாங்கினார்கள். அல்லாஹ் எப்படி ஆயத்தை இறக்கினான்? நாம் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தோம். ஃபதஹ் மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்படுவதற்கான காரணம் என்னன்னா, ஹுதைபியாவில் இவர்கள் பின்வாங்கியதுதான் காரணம். நாம் சொல்ல வருகிறோம், எடுக்கிற முடிவும் பேசுகிற பேச்சும் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் மண்ணில் வாழுகிற பொழுது முனாஃபிக்காக இருக்கிறான், நயவஞ்சகனாக இருக்கிறான்னு சொன்னா அவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவனுடைய சொல்லும் செயலும் முரண்பட்டு இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் இது மாதிரியான நிகழ்வுகள் நடந்ததாக வரலாறே கிடையாது. எதை சொன்னார்களோ அதை அப்படியே செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நம்மிடத்தில் நிறைய முரண்பாடுகள் பேச்சுக்கள். நாம் வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது என்ன செய்கிறோம்னா, நான் இடத்திற்கு வந்து விட்டேன், நீங்கள் வாருங்கள்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறோம். ஆனால் வீட்டில் உட்கார்ந்துருப்போம். வந்தவர் வந்து காத்திருப்பார். 1 மணி நேரம், அரை மணி நேரம் தாமதமாக ஒரு இடத்திற்கும் ஒரு வேலைக்கும் செல்லக்கூடிய வழக்கம் ரொம்ப சாதாரணமாக மக்களிடத்தில் வந்துவிட்டது. சொல்லும் செயலும் முரண்படுவது முஃமினுக்கு அழகல்ல. நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம், பொருளாதாரம் ஈட்டக்கூடிய வியாபாரத்தில் இருக்கலாம், அல்லது மக்களோடு பழகலாம், இபாதத் செய்யலாம். இந்த 4லேயும் உங்களுக்கு எல்லா நேரமும் தெளிவான ஒரு சிந்தனையும் தெளிவான செயல்பாடும் வேண்டும் என்பதைத்தான் இந்த ஜும்ஆவின் வாயிலாக ஒரு சாராம்சமாக உங்களுக்கு மத்தியில் இந்த செய்தியை எத்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் இந்த தெளிவின் அடிப்படையில் தான் இருந்தது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் திருமறையில் பேசுகிற பொழுது, வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன், என்னுடைய பாதை, குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய இந்த பாதை என்பது சிராத்தி முஸ்தகீமன், நேரான ஒரு வழி, அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை.
உங்களுடைய வாழ்க்கையில் குர்ஆனும் ஹதீஸும் இபாதத்தும் இருந்தால் அங்கே எந்த விதமான குழப்பத்திற்கும் இடம் இல்லை. ஃபத்தபிஉஹு, இந்த குர்ஆனை ஹதீஸை மார்க்கத்தை பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ சுபுல, பல்வேறு தரப்பட்ட வழிகளை குழப்பங்களை பின்பற்றி நீங்கள் வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் என்று குர்ஆனில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வியல் பாடமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய குடும்ப வாழ்விலும் பொருளாதாரத்திலும் மக்களுக்கு மத்தியில் உண்டான பழக்க வழக்கத்திலும் எல்லாவற்றுக்கும் மேலாக இபாதத்திலும் தெளிந்த ஒரு நீரோடையை போல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான கூச்சல் குழப்பங்கள், அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான குழப்பங்களிலிருந்தும் ஃபித்னாக்களிலிருந்தும் தவிர்ந்து வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் நமது வாரிசுகளுக்கும் நசீபாக்கி தந்து நல்லருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.